لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் தெளிவுரையாக விழிவுரையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை முன்மொழிந்தவனாய், அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபுன் வலஹுவுன் வஸீனத்துன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் அதே போன்று அலங்காரமும் ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடித்துக் கொள்வதும், அதில் உங்களுக்கு என்னை விட சொத்து அதிகம், எனக்கு உங்களை விட பிள்ளைகள் அதிகம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு சொல்லுவதும், அதே போன்று அதே நேரம் அவர்கள் பெருமை அடித்துக் கொள்வதும் தான் இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்கிற அழகியதொரு வசனத்தை அல்லாஹு தஆலா தனது திருமறை சூரத்துல் ஹதீத் 20வது வசனத்தில் சொல்கிறான். இந்த உலகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வழிப்போக்கனுக்கு எப்படி தங்குகிற ஒரு இடமாக இருக்குமோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆரம்பமாக நம் எல்லோருக்கும் சிறு வயது முதல் இதுவரைக்கும் தெரிந்த ஒன்று அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அதை நம்ப வேண்டும், அதில் கேள்வி பதில் என்ற ஒரு தருணம் இருக்கிறது, அதற்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் சிராத்துல் முஸ்தகீம் என்கிற ஒரு பாதையை அது அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒன்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். ஏதோ சில கட்டுக்கதைகளோ அல்லது கேள்விப்பட்ட கதைகளோ இப்படியான பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டு கொண்ட தருணம், கேட்ட தருணங்கள் நிறையவே இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிருஸ் சபீல், இந்த உலகத்தில் நீ ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்துகொள் அல்லது ஒரு ரோட்டை கடந்து செல்பவனை போன்று வாழ்ந்துகொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகம் நிரந்தரமானதும் அல்ல, நமக்கு எப்பொழுதும் அது நிம்மதியானதும் கிடையாது என்பதை வாழ்க்கையினுடைய வட்டத்தில் நாம் அத்துணை பேரும் புரிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை கஷ்டப்படுகிற நேரத்தில் சொல்லுகிறோமே தவிர, நமக்கு பிடித்த இஷ்டமான சந்தர்ப்பத்தில், நஷ்டம் அடையாத சந்தர்ப்பத்தில், இன்பகரமான தருணத்தில் நாம் இதை ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. எப்பொழுதும் கஷ்டமான நேரத்திலும் அவலமான நேரத்திலும் தான் நாம் இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் மரணம் என்ற ஒன்று நம்ம எல்லோருக்கும் வர இருக்கிறது, எனக்கும் தான் உங்களுக்கும் தான், அது எப்பொழுது வரும் என்பது தெரியாது. இதுவரைக்கும் வாழ்ந்த தருணங்கள் நிதர்சனமானவை, இதற்கு பிறகு வாழக்கூடிய நிமிடங்கள் உண்மையற்றவை, நிதர்சனமானவை இல்லை. அவைகள் அத்தனையும் மிகவுமே ஒரு காணல் நீரை போன்று, தண்ணீர் இல்லாத இயங்குகின்ற மனிதனை போன்று, அதை உணர்ந்தவனுக்கு அது காணல் நீராகத்தான் தெரியும். இந்த வாழ்க்கை என்பது இந்த இடத்தில் சந்தோஷம் இருக்கும் என்று ஓடிவான், ஆனால் கிடைக்காது. மீண்டும் ஓடுவான், கிடைக்காது. ஓடிக்கொண்டே இருப்பான், நிம்மதி கிடைக்கும் என்று. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு நிம்மதி என்பது கிடையாது. நிம்மதி என்பது நாளை மறுமையில் தான் இருக்கிறது என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்களினூடாகவும் ஹதீஸ்களினூடாகவும் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது மறுமைக்காகத்தான் இந்த வாழ்க்கை, மறுமைக்கான விளைநிலம்தான் இந்த உலகம்.
இந்த உலகத்தில் நாம் விதைக்கின்ற அத்துணை விடயங்களும் நாளை மறுமையில் எப்படியான விடயங்களில் நமக்கு வரும் என்பதை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்பமாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அத்துன்யா தாரு அமலின் ஒ தாரு ஜஸாஇன் ஒல் ஆஹிரத்து தாரு ஜஸாஇன். இந்த உலகம் என்பது நமது செயல்களை கொண்டு என்ன செய்கிறது, கொண்டு இருக்கிறது. அது ஒரு விளைச்சலாக இருக்கிறது, நம்முடைய செயல்களுக்கு உண்டான ஒரு உலகமாக இருக்கிறது. மறுமை என்பது கூலிக்கான இடமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி வமன் அஸாஅ ஃபஅலைஹா. யார் ஒருவர் நன்மை செய்கிறாரோ, மன் ஆமில சாலிஹன், சாலிஹான அமலை செய்கிறாரோ அவர் தனக்கே அவர் செய்து கொண்டார். வமன் அஸாஅ, யார் தவறிழைத்தாரோ பாவம் செய்தாரோ அவர் அவருக்கே செய்து கொண்டார். இதிலிருந்து அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், நாம் செய்கிற எந்த ஒரு அமலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் என்றாலும் அது யாருக்காக வேண்டி செய்து கொள்கிறோம், நமக்காகத்தான் செய்கிறோம். அல்லாஹ் சொல்லவில்லை என்னை நீங்கள் நன்மை செய்வதனால் எனக்கு பிரயோசனம் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களை படைத்தது ஜின்னாக இருக்கலாம் மனித வர்க்கமாக இருக்கலாம். அதற்கான காரணம், முதலாவது காரணம் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான். எனவே அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது அவனுக்கு நாம் வழிபடுவதை மாத்திரம்தான். வழிபடவில்லை என்றால் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏனென்றால் அது நஷ்டமாவது நமக்குத்தான். இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாங்கள் மரணத்தையும் மௌத்தையும், அதாவது மரணத்தையும் வாழ்வையும் படைத்ததற்கான காரணம், உங்களில் யார் அமல்களால் சிறந்ததை செய்கிறார். அமல்களில் சிறந்தது எது என்றால், நம்ம எல்லோருக்கும் தெரியும், நான் கொடுக்கிற சதகா, நான் கொடுக்கிற செய்கிற தொழுகை, நான் செய்கிற ஹஜ்ஜி தான் என்பதை பலரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அஹ்ஸனு அமலா என்கிறது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அமலால் சிறந்தது, அழகானது யார் செய்தார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்யவில்லை. பரிபூரணமாகவும் அழகாகவும் செம்மையாகவும் மிகச் செழுமையுடன் அதை நடக்கிற விதத்திலாக இருக்கலாம், எடுத்து சொல்வதிலாக இருக்கலாம், அதை அமல்படுத்துவதிலாக இருக்கலாம், இது அத்துணை விடயத்திலும் மிக தெளிவான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு அமல் செய்தவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இதை வைத்துத்தான் நாங்கள் உங்களை சோதிக்கப் போகிறோம். இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு வரையறை ஒன்று இருக்கிறது, ஒரு கிரைட்டீரியா ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நான் இப்படியான வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை அல்லாத ஒரு வாழ்க்கையை யாராவது ஒருத்தர் சொன்னால் எனக்குடைய வரையறைக்குள் அது கிடையாது. அதனால் நான் உலகத்தில் எத்தனையோ விடயங்களை படித்து வந்திருக்கிறேன், பார்த்து வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் கிடையாது, எனவே இந்த செயல் எனக்கு பிடிக்காது. இப்படி யார் ஒருவர் ஒரு விடயத்தை தட்டி கழிப்பாரோ, மிகவும் நூதனமான ஒரு விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி இதை சொன்னதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு எண்ணத்தை வைத்து அமல் ஆவது, ஒரு எண்ணம் அமலாக ஒரு நன்மையாக மாறுவது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் நல்ல விடயத்தை செய்ய எத்தனித்து அதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவருக்கு நன்மை இருக்கிறது. யார் ஒருவர் பாவத்தை செய்வதற்கு எண்ணுகிறார், எண்ணம் ஊசலாடுகிறது, பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது, செய்யவில்லை, 2 நன்மை கிடைக்கிறது. இதே நேரம் அவர் அந்த பாவத்தை செய்துவிட்டால் அவருக்கு அதுக்குரிய பாவம் மட்டும்தான் கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணத்தை வைத்துப்படி மாற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதர் அவர் தவறு செய்கிறார், அந்த தவறு செய்த நபருடைய விடயத்தை பற்றி எந்த தவறு யாருடன் நடந்தது என்கிறத இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவே கிடையாது. இந்த உலகத்துக்கு அந்த தவறு செய்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டி தோண்டி விசாரித்தது கூட கிடையாது. ஏனென்றால் அவருடைய மானம் போய்விடும். நம்மவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்,
மறுமையை பற்றி சிந்தனை உள்ளவர்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மரணத்துக்கு முன்னால் உள்ள தன்னுடைய வாழ்க்கை முள்கள் நிறைந்த பாதைகளை போன்று, என்னுடைய ஒவ்வொரு எட்டும் நிதானத்துடனும் மிகவும் கரிசனையாகவும் இருக்க வேண்டும். அந்த நடை மற்றவர்களுக்கு அது என்னவாக இருக்க வேண்டும், இவர் எப்படி எட்டு வைக்கிறார், அந்த ஒவ்வொரு எட்டும் எவ்வளவு கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது என்கிறதை அவர் பார்த்து பார்த்து அத்துணையிலும் செய்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வின் வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடும் ஒரு அவாவோடும் அவர் எத்தனிக்கிறார் என்கும் பொழுது மற்றவர் அதை பார்த்து திருந்துவார், ஆசைப்படுவார், அதை எடுத்து நடக்க உத்வேகப்பட்டு அவர் உவந்து நடப்பார். இது இல்லை என்றால் தான் மனம் போனதான் போக்கு, அது மனம் எப்படி போகிறதோ, காற்றுக்கு எப்படி ஒரு புடவை ஆடுகிறதோ அது போன்று மனம் ஆடிக்கொண்டு சென்றால் நிச்சயமாக அவனுடைய நஃப்ஸுக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டான். எனவே அவன் மறுமையில் வெற்றி அடைவது மிகவும் அசாத்தியமான விடயம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால் தான் அஹ்ஸனு அமலாண்டா, செயல்களில் மிகவும் சிறப்பாக நடந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல. நமக்கு சொத்து பத்து இருக்கிறது, படிப்பறிவு இருக்கிறது, மற்றவர்களை விட ஒரு சிறந்தது இருக்கிறது, ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதுக்காக வேண்டி நாம் நினைத்தது போன்று வாழ்கிறோம் என்கிறதுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி கொண்டு சென்றோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு சக்தி இருந்தும் எப்படி வாழ்ந்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். இதுதான் வரையறை. அந்த வரையறை என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு மௌலவி சொல்லுகிறார், நான் அதை கேட்கிறேன், ஆய்வு செய்ததெல்லாம் கிடையாது. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏனென்றால் அவரை அச்சொட்டாக அணுவணுவாக அவருடைய பயான்களை ஒட்டுமொத்தமாக இவர் பாடமாக்கி சரளமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த இடத்திலும் அவர் அதை என்ன செய்கிறார், அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி பார்க்கிறார், செயற்படுத்தி பார்க்கிறார், செயல்முறையில் எடுக்கிறார். இப்படி வாழ்ந்த ஒருவருக்கு அவர் ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டால், இவர் இப்படி செய்து விட்டாரே, நான் எப்படி நடக்க முடியும், இவரை எடுத்து நடக்க முடியுமா, இவருடன் எனக்கு இதுக்கு பிறகு பாசம் கிடையாது, இவரை நான் மதிக்க மாட்டேன், இப்படி சொன்ன பலரை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லலாமா? சுப்ஹானல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான ஒரு வரையறை. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த குர்ஆன் வசனம், அதாவது நாங்கள் மனிதர்களுக்கு ஏன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறோம் என்றால், செயலால் அழகானதை செய்வதை நாங்கள் சோதிப்பதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இஹ்லாஸ். என்ன இருக்கணும்? இஹ்லாஸ் என்றால் மன தூய்மை. இப்பொழுது மன தூய்மை என்றால் எப்படி போயிட்டேன்னு சொன்னால், இந்த இடத்தில் நான் முன்னால் வந்து இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இப்படி இருக்கட்டும் என்று நான் ஒரு சைகை காட்டி நடத்தினால் பார்க்கிற உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாப்புல, அதனால தான் கொஞ்சம் செல்வாக்கு செலுத்தி என்ன செய்கிறார், அவருடைய பேச்சு துணி, நடை பாவனை, அவருடைய அசைவு, அங்க நடப்புவைகள் அத்துணையும் என்ன செய்கிறது, அவரை காட்டி கொடுக்கிறது இவர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறார் என்று. இப்படி ஒரு இடத்தில் நடந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சொல்ற மாதிரி நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாளை மறுமையில் எந்த ஒன்று கிடையாது. ஏன்? அவர் செய்தது ஒட்டுமொத்தமாக எதுக்காக வேண்டி? 4 பேர் அல்லது நான் சொல்ற வார்த்தையை அவர் என்ன செய்யணும்? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். உண்மையை எடுத்துக்கொள்வதற்கான மனப்பக்குவம் கிடையாது. இரண்டாவது, மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும். நான் பேசுகிற பேச்சில் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் அரண்டு போய் மிரண்டு போய் நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நடப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு நரகம்தான் அவர்களுடைய வாய்களை நிரப்பப் போகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த உள்ளத்தில் இந்த தூய்மையான விடயம் இல்லை என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், எனக்கு எந்த ஒரு பட்டமோ பதவியோ தலைவரோ அல்லது எந்த ஒரு உறுப்பினர் பதவியோ எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் அமல் செய்ய போகிறேன், அல்லாஹ்க்காக செய்ய போகிறேன், நானும் வருகிறேன். என்னால் உடல் உழைப்பு செய்ய முடியுமா? நான் செய்கிறேன். அல்லது நான் இதை செய்வதற்காக வேண்டி எனக்கு எந்த பாராட்டும் தேவையில்லை, எந்த ஒரு சான்றிதழ்களும் தேவையில்லை.
சுபஹானல்லாஹ். பொன்னாடை போற்றி சான்றிதழ்கள் பகிர்ந்தால் மட்டும்தான் நான் வருவேன். எனக்கு அந்த கேமரா வைத்தால் மட்டும்தான் நான் வருவேன். எனக்கு நான் என்ன செய்தால், என்னை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது செய்தால் மாத்திரம்தான் வருவேன். சுபஹானல்லாஹ். இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிறவைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்தது, பண்படுத்தப்பட்டது, இவைகள் அத்துணையும் எங்கே இருக்கிறதா? நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளை ஒன்று சாதித்து விட்டால் நாம் எத்தனை இடத்தில் எவ்வளவு விதமாக ரசனையாக சொல்கிறோம். சுபஹானல்லாஹ். ஆனால் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி எத்தனையோ பல தியாகங்கள் நடந்திருக்கின்றன, அது ஏடுகளில் இருந்து மறைக்கப்பட்டு விட்டன. அதனால தான் முக்கியமான விடயம் இஹ்லாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் நான் நபி நான் நபி என்று அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள் என்றால், எப்பொழுது சொன்னார்கள்? தன்னை ஒரு அறிமுகப்படுத்துவதற்கு மாத்திரம்தான் சொன்னார்கள். எந்த இடத்திலும் எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் வருகிறார், அவர் சொல்லுகிறார், உங்களில் யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர் கேட்கிறார். இப்பொழுது நான் இந்த இடத்துல இதை உடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இது இங்கே இந்த ஊரில் மட்டும்தான் உடுக்க முடியும், இந்த ஊரில் மட்டும்தான் உடுக்க முடியும். நம்முடைய மக்களுடைய கண் பார்வைகளிலும் மைண்ட் செட்லையும் என்ன ஆச்சுது, என்ன நடந்தது? மௌலவி என்ன இப்படித்தான் இருக்கும், டிஷர்ட் ஷர்ட்லாம் போற்றவே கூடாது. இது நம்முடைய பரம்பரையாக வந்த மைண்ட் செட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி அவர்கள் எப்படி உட்கார்ந்திருந்தார்கள்? எல்லோருடன் உட்கார்ந்திருந்தார்கள். எந்த பாகுபாடும் கிடையாது, கண்டுபிடிப்பதற்கு அடையாளமே கிடையாது. அவர்கள் கேட்கும் போது என்ன சொல்லவில்லை? நான் நபி வாருங்கள் என்று சொல்லவில்லை. அதோ இருக்கிறார், அவர்தான் நபி என்று சொல்லப்பட்டது. சுபஹானல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஸனுல் பஸரி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள் ஒரு அழகான விடயம். அத்துன்யா தாவு அமலின் பிலா ஹிசாப். இந்த உலகத்தில், உலகம் என்பது கூலி இல்லாத, கணக்கு இல்லாத செயல்களுக்காக என்ன செய்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு அமலும் நமக்கு முன்னால் தரப்படுவது கிடையாது. ஆனால் மறுமை என்பது வல் ஆகிரத்து தார் ஹிசாபின் பிலா அமலின். அவர் அழகாக சொல்கிறார், இந்த உலகம் நாம் எவ்வளவோ செயல்களை செஞ்சிருக்கிறோம், ஆனால் யாருக்கிட்ட இருந்து எந்த ஒரு புகழ்ச்சியோ ஒரு சன்மானமோ எதுவுமே கிடையாது. ஆனால் நாளை மறுமையில் நாம எந்த ஒரு செயலும் செய்யாமல் கேள்விகள் கணக்குகள் கேட்கப்பட போகிறோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சுருக்கமான விடயம், பொருள் மிகவும் பெருக்கமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் நாம் செய்யக்கூடிய சதகா, தொழுகை, நாம் நடக்கிற நல்ல விடயங்கள், அழகான பேச்சுக்கள், மனமான பேச்சுக்கள், நாம் நலவுகள் செய்வது, அநீதிக்கு இழைத்தவர்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கும் நாம் நல்ல வழி காட்டுவது, உதவுவது, அதே போன்று அல்லாஹ்வின் பால் அழைப்பது. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர். சுபஹானல்லாஹ். உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொள்ளட்டும், நல்லதை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும். நாம் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? வேலைக்கு செல்கிறோம், வருகிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், தொழுகிறோம், அப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விற்கான பாதையில் நாம் என்ன செய்தோம்? நான் என்ன செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை செய்தேன்? உங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்கிறீர்கள், வீடு கட்டுகிறீர்கள், மனைவியை பார்க்கிறீர்கள், பெற்றோர்களை பார்க்கிறீர்கள். இது உங்களது கடமை. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம்? ஹொந்துரஸ், ஸ்பெயின், கிழக்கு கரை முதல் மேற்கு வானம் வரைக்கும் உள்ள அத்துணை இடங்களையும் கோட்டைகளையும் தகர்த்தெறிந்தவர் யாரு? யாரு? தாரிக் இப்னு ஜியாத். சிந்து பிரதேசத்தை கைப்பற்றியவர் யாரு? முஹம்மது இப்னு காசிம். இதெல்லோரும் 18-19 வயது நிரப்பமான வாலிபர்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் என்ன கிடையாது? வாலிபர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு அழிப்பாடுகளோ வழிபாடுகளோ எதுவும் கிடையாது. அந்த பழைய மௌட்டிகமும் பழைய சித்தாந்தங்களும் கொண்டவர்கள் தான் இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்னும் தலைமை வகித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் படை நடத்தி செல்வதற்கான அந்த ஊக்குவிப்பு, அந்த பண்பாடு, அந்த மார்க்க பயிற்றுவிப்பு எதுவுமே கிடையாது. நல்லது எது, கெட்டது எது, வழிகேடு எது, நேர்வழி எது என்று காட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறையும் கிடையாது. வாழ்கிறோம், ஏனோ தானோ என்று சென்று கொண்டிருக்கிறோம். இறுதியாக அதனுடைய விளைவு என்ன என்பதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக
இந்த மறுமை என்பது என்னுடைய இந்த உலகத்தில் நான் விளைக்கின்ற விளைச்சல் நிலம்தான் இந்த உலகம். இதில் நான் விளைச்சல் எதை நான் விதைக்கிறேனோ அதுதான் நாளை மறுமையில் அறுவடையாக வரப்போகிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் ஈமானையும் இறையச்சத்தையும் நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லும் பொழுது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் நிச்சயமாக உங்களில் சங்கை மிகுந்தவர் யார் தெரியுமா? சொத்து பத்து, இன்ஜினியர், டாக்டர் என்று 4 பேருக்கு அறிவுரைகளை கூறிக்கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் இறையச்சத்தால் யார் மிகவும் அதிகம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சங்கையானவர்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர்கள் அல்லாஹ் அவர்களை நோட்டமிட்டு அவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் காட்டுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஸர்உல் அக்லாக்கில் ஹஸனா, இந்த உலகத்தில் நல்ல குணத்தை நாம் விதைக்கணும். குணங்கள் நல்லது இல்லை என்றால் நாம் செய்கின்ற எந்த ஒரு விடயமும், வயதானாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவர் அறிவிலியாக ஒரு புத்தி இல்லாதவன் போன்று நடப்பது எப்போது தெரியுமா? கோபம் வரும் பொழுதுதான். தன்னுடைய கட்டுப்பாடை இழந்துடுவான். நானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அந்த பண்பாடு நம்முடைய தாய் தந்தை இடத்திலிருந்து வரணும். சிலர் இருக்கிறார்கள், சில ஊர் அதற்கென்று ஃபேமஸாக இருக்கிறது. சில ஊர் எங்கள் ஊர்லேயும் ஸ்ரீலங்காலையும் இருக்கிறது. எப்படின்னா அந்த ஊர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்கோபக்காரர்கள். முன்னாடி பேசிடுவார்கள், அதற்கு பிறகுதான் யோசிப்பார்கள். மற்றவர்களை மட்டம் தட்டுற அளவுக்கு கதைப்பார்கள். எந்த அளவுக்கு கதைப்பார்கள்? மற்றவர்களை மட்டம் தட்டி கதைக்கிற அளவுக்கு மிகவும் ஞானிகளை போன்று கதைப்பார்கள். ஆனால் அது ரொம்பவும் கேவலமான ஒரு விடயம், பண்பாடுகளின் மிக மோசமான பண்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ்களிலிருந்தும் சஹாபாக்களுடைய அந்த வழிகாட்டலிலிருந்தும் உலமாக்கள் செய்த ஒரு கோர்த்த ஒரு பொது விதி என்ன தெரியுமா? அறிவாளி என்பவன் தான் பேசுவதற்கு முன்னால், கதைப்பதற்கு முன்னால், அவன் இந்த நாக்கிலிருந்து விடுவதற்கு முன்னால் அவன் யோசித்துக் கொள்வான். எனவே யா அல்லாஹ், என்னை அந்த ஒரு அறிவாளிகளில் ஒருவனாக ஆக்கிவிடு. பேசுகிறது ஏனோ தானோ என்று பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய பண்பாடும் நம்முடைய லட்சணமும் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகியதொரு விடயத்தை சொன்னார்கள், ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு. இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டது என்னத்துக்கு? லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், பண்பாடுகளில் சிறந்த பண்பாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது, அதை பூரணப்படுத்துவதற்கு தான் நான் என்ன செய்யப்பட்டேன். எவ்வளவு படிச்சும் வேலை இல்லை, இடத்துக்கு ஏற்றால் போல் நடக்கவில்லை என்றால், எவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு போயும் வேலை இல்லை, நம்மிடத்தில் 4 பேர் இவர் ஏன் இப்படி பேசுகிறான் என்பதை என்ன செய்தால்? கேவலமாக கருதினான். சுப்ஹானல்லாஹ், நானும் தான் நீங்களும் தான் தவறு என்பதை நாம் உணராமல் செய்கிற தருணத்தை ஷைத்தான் நமக்கு தரத்தான் இருந்திருக்கிறான். வல உஸையினன்னஹும் வல உதில்லன்னஹும் வல ஆமுரன்னஹும் வல உதில்லன்னஹும், எப்படி வருகிறது? அவர்களுக்கு நான் ஏவுவேன், அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணி அலங்கரித்து காட்டுவேன். ஆனால் நமக்கு என்ன செஞ்சிடும்? நமக்கு என்ன செய்தோம்? நான் செய்கிற காரியம் சரியாகத்தான் இருக்கிறது என்பதை அவன் அழகான முறையில் வர்ணித்து வர்ணனை பூசி வர்ணம் பூசி நம்மிடத்தில் மெருகூட்டி அழகான முறையில் தருவான். நமக்கு உணர முடியுமா? உணர முடியாது. இந்த உணர முடியாத தருணத்தை அவன் தருவான் என்பதை அவன் அல்லாஹ்விடத்தில் சவாலிட்டு விட்டு வந்து விட்டான். தப்பிக்க முடியுமா? யாராவது தப்பிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது நான் எங்கே, நீங்கள் எங்கே? சுப்ஹானல்லாஹ். எனவே அப்போ இந்த இடத்தில் நாம் புரிய வேண்டியது, பண்பாடு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்து விட்டார்கள். அழகான விடயத்தை நாம் எங்கே பெறப்போகிறோம்? எங்கே பெறப்போகிறோம்? நாளை மறுமையில் மீசான் என்கும் தராசில் பெறப்போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னில் குலுக். மறுமையில் மீசான், அந்த தராசை நிரப்பக்கூடியது, ஒரு முஃமினுடைய தராசை நிரப்பக்கூடியது நட்பண்புகளை விட வேறொன்றும் கிடையாது. நட்பண்புகளை விட வேறொன்றும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த உலகத்தில் மறுமைக்காக நாம் விதைக்கக்கூடிய அடுத்தது என்னவென்றால் அல் இல்மு வல் அமல் பிஹி,
அறிவும் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த இடத்தில் வந்து ஒன்று கூடிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், நிதானமாக கவனித்து கேளுங்கள் என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் வலுவூட்டுகிறோம். அதற்கு முதல் நான் என்ன செய்கிறேன்? கூர்ந்து கவனிக்கிறேன். அப்பொழுது என்னுடைய பிள்ளை கவனிக்கிறானா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கெட்ட வார்த்தைகளோ ஒரு நாளும் பிள்ளைகள் தானாக பேசுவது கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசப் போகிறது. எனவே பிள்ளைகள் என்னிடத்திலிருந்து தான் பெறப்போகிறது. நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் என்றால் அது அந்த இடத்திலிருந்து தான் அந்த பிள்ளை படித்து பிடித்துக் கொள்ளப் போகிறது. எனவே என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி அறிவை ஊட்டுகிறேன்? அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் படித்த படிப்பு ஆங்கிலமாக இருந்தால் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய பயான் தமிழ். நீங்கள் ஆங்கிலத்தினுடைய பயானை கேட்க போனால் அது உங்களுக்கு பிரயோசனம். பயானை ஒருவர் செந்தமிழில் அவருடைய சொந்த ஊர் மொழியில் வந்து பேசினால் புரியுமா? புரியாது. எனவே எது அடிப்படை கல்வி, எது முக்கியமான விடயம்? ஒரு பிள்ளை அனைத்திலும் தேர்ச்சி வர முடியுமா? முடியாது. எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். எனவே கொடுத்தது எது? நாளை மறுமையில் நான் எடுத்தது எது? எனவே அதுதான் கொடுத்த அறிவு. இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனப்படக்கூடிய அறிவு. எது பிரயோசனப்படக்கூடிய அறிவு? அறிவுகளில் சிறந்த அறிவு எது? அறிவுகளில் செல்வங்களில் மிகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த அறிவு செல்வங்களில் எல்லாம் தலையான செல்வம் அல் குர்ஆனுடைய அல்லாஹ்வின் அருளிய அந்த அருள்மறைதான் நமக்கு மிகச்சிறந்த செல்வம். இந்த செல்வத்தை யார் அந்த அல் குர்ஆனை கற்றுக்கொள்கிறாரோ அவர் மிகச்சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். குர்ஆனை கற்றுவிட்டார், ஆனால் யாருக்கும் கற்றுக் கொடுத்தது கிடையாது. மா ஃபி ஃபாயிதா, எந்த பிரயோசனமும் கிடையாது. வாழ்க்கையில் அதே மாதிரியான ஒரு நஷ்டம் வேற எந்த ஒன்றும் கிடையாது. தான் குர்ஆன் கற்கவும் இல்லை, அதன்படி வாழவும் இல்லை, மற்றவர்களுக்கு எத்தி வைத்ததும் கிடையாது. நாளை மறுமையில் ஜீரோ. நான் எனக்காக அமல் செய்கிறேன். ஒரு சிலருடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஃப்ரீ டைம் இருந்தால் தாவா சென்டருக்கு போவோம், அல்லது நம்ம மார்க்கத்துடைய பணியில் ஈடுபடுவோம். ஃப்ரீ டைம் இருந்தால் கொஞ்சம் பயான் கேட்போம். ஃப்ரீ டைம் இருந்திருந்தால் பிள்ளைகளை ஓத அனுப்புவோம், படிக்க அனுப்புவோம், மார்க்கத்துடைய படிப்பை அனுப்புவோம். ஃப்ரீ டைம் நமக்கிட்ட காசு மேல் மிச்சமாக இருந்தால் பணம் கட்டி என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு படிப்பிப்போம். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசக்கூடிய பலர் என்ன பேசுவது கிடையாது? மறுமைக்காக. நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு பயானில் சொல்லியிருக்கிறேன், இந்த ஊர் மௌலவி நிரந்தரமானது கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு சம்பாதித்து நம்முடைய சொந்த ஊருக்கு போயிடணும். ஏன்னா இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம வாங்கக்கூடிய ஜாமானையும் ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கிட்டோம்னா என்ன செஞ்சுருவோம்? தப்பிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு எங்கே போயிடலாம். இதே சிச்சுவேஷன் தாங்க நம்ம ஊரில் இருந்தாலும். நம்ம மறுமைக்கு தான் என்ன செய்யணும்? இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஒன்று தான். எதுக்கு தயாராகணும்? எல்லாரும் தயாராகிறாங்கடா, பேக் டு இந்தியா, பேக் டு ஸ்ரீலங்கா. எல்லாரும் பேக் டு அங்கே மறுமைக்கு யாரும் இல்லை. அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தொழிலில் முதல் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க, அதுக்கு பிறகு நீங்கள் பயானுக்கும் என்ன செய்யுங்க, பயானுக்கும் தாவா களத்துக்கும் போய்க்கோங்க. முதல் உங்களுடைய அந்த போன இடத்துல அறிவு என்ன செஞ்சுக்கோங்க. இந்த சில அமைப்புகள் இருக்குது, அவங்க எல்லாவற்றையும் துறந்துட்டு துறவி போல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி பல நாட்கள் சென்று கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய குடும்பம் நன்றாக இருக்குது. அவன் செய்கிறது முழுக்க முழுக்க வழிகேடு. அந்த வழிகேட்டில் அவன் மௌத்தானால் நாளை மறுமையில் அவன் பதில் சொல்லணும். அல்லாஹ் தஆலா பல கடமைகளுடைய அவர்கள் உதாசீனப்படுத்திட்டு போகிறார்கள். அதாவது ஒரு சில அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில அறிவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதை உணர்ந்து புரியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் பிரயோசனம் தரக்கூடிய அறிவு. நான் செய்கிற தொழிலால் என்ன கிடைக்கணும்? மார்க்கத்துக்கு பிரயோசனம் கிடைக்க வேண்டும். அதற்காக நான் உழைக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாம் கவனத்தில் நாம் கொண்டு கொள்ளணும். அல்லாஹு தஆலா அடுத்ததாக திருமறையில் ஒரு விடயத்தை சொல்கிறான். மறுமைக்காக நாம் எதை விதைக்கிறோம் என்கிறதுல ஸர்உ ஸதகத்தி வல் இஹ்சான், நல்ல விடயங்களையும்
தர்மங்களையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான் 261வது வசனத்தில், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார். இது எப்படி என்றால் இருக்கும் என்றால், அவர் ஒரு விதையை நாட்டுவதை போல. எது? இந்த இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அழகான முன்னுதாரணம் அவங்க இங்கிருந்து தான் எடுத்திருக்கணும். எப்படி? ஒரு விதையை போடுகிறார், அந்த விதையின் மூலம் 7 கதிர்கள் கிளைகள் வருகின்றன. அந்த ஒவ்வொரு கிளைகளிலும் இருந்தும் 100 வருகிறது. அப்போ எவ்வளோ வரும்? 700 ஆச்சு. போர்கிற அத்தனை விதையிலும் 700 ஆச்சுது. இதுதான் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதற்கான உதாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா என்றால், அந்த 100ம் இன்னொரு 100 விதையாக மாறினால், அந்த 100ம் இன்னொரு 100 விதையாக மாறினால், அந்த 100ம் நீ போட்ட விதை நியத்து அமலும் மிகச்சிறந்த இஹ்லாசுடன் மாத்திரம் இருந்தால் அது உனக்கு பிரயோசனம் அளிக்கும். ஏதாவது ஒரு இடத்தில் நீ தழும்பினால், உன்னுடைய தழும்பினால் அல்லாஹ் உனக்கு சோதனை தருவான். உனக்கு அது எதுவாக மாறும்? நாளை மறுமையில் பிரயோசனம் மற்றதாக மாறும். ஒருவேளை அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க கூடும். ஒரு தழும்பினால் அல்லாஹ் தஆலா உனக்கு சீர்திருத்தம் தரலாம். சுபஹானல்லாஹ். நாம் அறியாத பல விடயம் இருக்கிறது. நன்மையை செய், பலனை இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காங்க, கிடைக்காது. மறுமைக்காக வேண்டி நீங்கள் அதை எதிர்பாருங்கள். இந்த உலகத்திலையும் நீங்கள் மனிதனிடத்தில் எதிர்பார்க்காதீர்கள். உலகத்தில் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலையும் பலன் கிடைக்கணும், நாளை மறுமையிலையும் பலன் கிடைக்கணும், அல்லாஹ்விட்ட தான் எதிர்பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு நாம் எதை செஞ்சாலும் என்ன இல்லை, நம்ம செஞ்ச ஒரு கெடுதி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எனவே அதை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, இந்த உலகம் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது. எனவே குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமானது கிடையாது என்கிற ஒரு விடயத்தை நம்ம எல்லா நேரமும் நினைக்க தேவை கிடையாது. நினைக்கிற நேரம் என்பது நாம் எப்பொழுது என்றால், ஒரு அமலை செய்யும் போது இது நமக்கு மறுமைக்கு பிரயோசனமா, நான் செய்கிற அமல் மறுமைக்கு பிரயோசனமா, வல் ஆஹிரத்து கைருன் வ அப்கா. அப்படியா? உலகம் மறுமை என்பது சிறந்தது, நல்லது, அதுதான் நிரந்தரமானது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, என்னுடைய உலகத்தில் நான் எப்பொழுதும் மறுமையை பற்றி சிந்தித்து இந்த உலகத்தை விட சொல்லவும் இல்லை, இந்த உலகத்தை நினைத்து மறுமை விட சொல்லவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவும் இல்லை. இரண்டுக்கும் நடுவில் கைருல் உமூரி அவ்ஸத்துஹா, நபி அவர்கள் சொன்னார்கள், விடயங்களில் சிறந்தது நடுநிலைமையானது. எனவே நடுநிலைமையை நீங்கள் பேணி பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களை கூட்டிச் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். எனவே மார்க்கத்தில் உடனடியாக தீர்ப்பு கொடுப்பவன் உடனடியாக நரகம் போவான், உடனடியாக தீர்ப்பு கொடுப்பவன் உடனடியாக நரகம் போப்பான். எடுத்ததுக்கெல்லாம் இப்படி இல்லை அப்படித்தான் என்று கட்டன் ரைட்டாக பதில் சொல்பவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகவாதிக்குரிய அடையாளம் என்றார்கள், நரகத்துக்கு செல்வதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்தோம் என்கிற அமலை நம்முடைய மறுமையுடைய சீட்டு தான் என்ன செய்ய போகிறது, பட்டோலை தான் நமக்கு காட்டப் போகிறது. எனவே அதற்கான நடைமுறையில் நாம் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் ஒரு கவிஞர் சொன்னார்கள், தஸவ்வது மினத் தக்வா, நீ உன்னுடைய கட்டுச்சாதத்தை இறையச்சத்தில் இருந்து கட்டிக்கொள். ஃபஇன்னக லா தத்ரி, நிச்சயமாக நீ அறியாதவன். இதா ஜன்ன லைலூன், இதா ஜன்ன லைலுன், ஒரு இரவு சூழ்ந்து கொண்டால், ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர், நீ காலை வரைக்கும் ஃபஜ்ர் வரைக்கும் உயிருடன் இருப்பையா? ஃபகம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின், எத்தனையோ பல சுகதேகிகள் அவர்கள் எந்த ஒரு காரணி நோயும் இல்லாமல் மரணித்து விட்டார்கள். வகம் மின் ஸகீமின் ஆஷ ஹீனன் மினத் தஹ்ரி, எத்தனையோ பல காலங்கள் நோயாளி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை அவர் அழகான வரையில் சொன்னார். பல நோயாளிகள் எனக்கு சாவு வராதா, யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்து விடு என்று சொன்னவர்கள், காதுட கேட்டவர்கள் நாம் எத்தனையோ பேர் இருக்கிறோம். எத்தனையோ நல்ல எந்த ஒரு நோயும் இல்லாதவன் காலையில் மரணித்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ்.
மரணத்துக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லைங்கிறத இந்த அழகான விடயத்திலிருந்து நாம் பார்த்து கொள்ளலாம். அதனால் தான் சொன்னார், தாரு அத்துன்யா தாரு ஃபனா, இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, வல் ஆகிரத்து தாரு பகா, மறுமை என்பது நிரந்தரமானது, ஃபல் ஆகிலு மை யஅமல் லிமா யப்கா, ஒரு அறிவாளி எது நிரந்தரமாக இருக்கிறதோ அதற்காக வேலை செய்வான், லா லிமா இன்ஃபா, அவன் எது அழியுமோ அதற்காக வேண்டி செய்ய மாட்டான் என்ற அழகான முறையில் சொல்லிவிடுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் எப்படி விளைச்சல் செய்ய போகிறோம், நம்முடைய விளைச்சலை எப்படி பெறப்போகிறோம், நாம் அதற்காக எதை விதைக்கப் போகிறோம், இது இந்த இரண்டுக்குமான பதில் நாம் நம்மிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏகவல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தினுடைய தெளிவையும் அந்த தேடலையும் அதில் எடுத்து நடக்கக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், திருமறை வசனத்தில் சொன்னார்கள், இந்த குர்ஆன் வசனம் நபி அவர்களுடைய சமுதாயம் யாரெல்லாம் அவர்களுக்கு பின்னால் வரப்போகிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன், முஃமின் என்றால் விசுவாசி. இந்த இரண்டு தமிழுக்கும் இறுதியாக யாராவது வித்தியாசம் சொல்ல முடியுமா? மல் முஃமின் வமல் முஸ்லிம் பிமானல் லுகா, கருத்தின் அடிப்படையில் முஸ்லிம் என்றால் என்ன, முஃமின் என்றால் என்ன? கருத்து நான் சொன்னேன், முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன், முஃமின் என்றால் விசுவாசி என்று சொன்னேன். தமிழில் கட்டுப்படுதல் விசுவாசிகள் இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? கிட்டத்தட்ட ஓகே தான். நான் சாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக உழைச்சா விசுவாசி. அந்த கட்சியில் ஓகே நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓட்டு பண்ணிட்டு வந்தால் கட்டுப்பட்டுருக்கிறார். இதுதான் சிம்பிள். எனவே முஸ்லீம் என்கிறவர் பேரளவில் அவர் முஸ்லீமாக மௌத்தாகிடுவார். ஆனால் அவர் செய்கிற அமலுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வார், நல்லது செஞ்சிருந்தால் அதுக்குரிய கூலி கிடைக்கும், கெட்டது செய்திருந்தால் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். ஆனால் முஃமின்ங்கிற பட்டியலை யார் விடுவார்? அல்லாஹ்க்கு தான் தெரியும் யார் முஃமினாக இருந்தார். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது, ஈசா என்னது யாரு நபியா, அதாவது மறுமைக்கான அடையாளங்கள் ஒன்று. அப்பொழுது ஒரு மரத்தை தவிர மற்ற அத்துணையும் முஃமினுக்கு என்ன செய்யும், காவிரை காட்டி கொடுக்கும். அந்த காவிரிங்கிற நெத்தியில் எழுதப்பட்டதை யார் வாசிப்பார்? அந்த தஜ்ஜாலுடைய யாரு, முஸ்லிமா முஃமினா? ஹதீஸில் வருது முஃமின். யாரு? முஃமின். அதனால தான் நான் சொல்லுகிறேன், முஃமின்ங்கிற அந்தஸ்து நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. இந்த வெள்ளையும் செல்லையுமா உட்காந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யணும், நிர்ணயிக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த சான்றிதழ்களை கொடுப்பார். எனவே அப்படியான ஒரு கூட்டத்தில் நம்ம போகணும்னா அதுக்கு என்ன நடக்கணும்? அஹ்ஸனு அமலா மினல் பிதாயா இலன் நிஹாயா. நமக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து, பருவ வயது அடைந்த நாளிலிருந்து மரணிக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதை கற்றுக் கொடுத்தேன், அதில் என்ன தெளிவு இருக்கிறது, அந்த அவனுடைய தெளிவு என்ன? எனவே அதில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாக இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய யாராக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். யாரும் என்னல்ல நபி என்றதுக்காக வேண்டி, ரசூல் என்றதுக்காக வேண்டி எல்லாராலும் என்ன செய்ய முடியாது. தாவா களத்தில் எல்லோரும் அர்ப்பணிக்கிறார்கள். அதனால் இந்த பிள்ளை நல்லாகத்தான் வருவான் என்று என்ன செய்ய முடியாது, நினைக்கவும் முடியாது. ரொம்பவும் அழகான மிகவும் எளிதான உதாரணம். எனவே நடக்கிற நடை உடை பாவனை, யா அல்லாஹ் என்னிடத்தில் என்னது இருக்கக்கூடாது, பெருமையோ இஹ்லாஸ் இல்லாத தன்மையோ வந்துடவே கூடாது. இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், 73 கூட்டம் வருகிற போகிறது. 73 கூட்டம். இதில் யாரே சிறந்தது? அன மா அன வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் மரணித்தோமோ
அதில் எழுப்பப்படுபவர்கள் மாத்திரமே சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியும். ஏதாவது ஒரு பேரை சொல்லி யாராவது ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அவங்க வழிகாடி. ஏதாவது ஒரு கூட்டத்தை சொல்லி எங்க கூட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன உதவுவேன். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். எதிரித்தன்மையை உருவாக்கக்கூடிய, குரோதத்தை உருவாக்கக்கூடிய, பாவத்தை நிகழ்த்தக்கூடிய இப்படியான ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம அங்கால போவோம்னா குரோதம் உண்டாகும், வெறுப்பு உண்டாகும், எதிர்ப்பு தன்மை உண்டாகும் என்றால் நிச்சயமாக அது எங்கே போக போகிறது? எங்கே? தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வாவா? இல்ல. அப்ப அவங்க எங்க போவாங்க? எங்க போவாங்க? அப்ப ஒரு பேரை வச்சு முஸ்லிம்கள் தான் எங்க போவாங்க? முஃமின்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. எனவே நான் முஃமினான முஸ்லிமாக பேர் சுமந்த நிலையிலே சொர்க்கம் போவதற்கு யா அல்லாஹ் என்ன செய்து விடு, ஆக்கிவிடு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த துஆவை நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும். எனக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்கிறத நாம் அடிக்குறுக்காக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நேர்வழியில் இருந்து நேர்வழியில் மரப்பதற்கு அந்த வாய்ப்பை தந்தல்வானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.